ஹே காய்ஸ், நான் வந்து கேஷுவல் லவர், ஜி-ஷாக்கு கிடையாது. ஏன்னா ஜி-ஷாக்னா பல்கியாக இருக்கும் இப்படிங்கிற தாட்லேயே எனக்கு அது பிடிக்காமே இருந்துச்சு. பட் வாட்சஸை லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் இவனோட மகிமே எனக்கு தெரிஞ்சு. கண்டிப்பாக என்கிட்ட ஜி-ஷாக் வாட்ச் இருக்கணும் அப்படின்ட்டு 2 வாட்ச் வந்து வாங்கியிருந்தேன். இருந்தாலும் எனக்கு கண்டிஷனுக்குள்ளே தான் வாங்கியிருக்கேன். ரொம்ப பல்கியாக இருக்கக்கூடாது, பார்க்குறதுக்குமே நீட்டாக இருக்கணும், ரொம்ப பல்கியாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு சூஸ் பண்ணி 2 வாட்ச் வந்து வாங்கியிருக்கேன். அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டெட் எடிஷன் வாட்ச், இன்னொன்று வந்து கேஷுவலையே ஜி-ஷாக்லேயே அதிகமாக செல் ஆகிற ஒரு வாட்ச். இந்த லிமிட்டெட் எடிஷன் வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிடைக்கிறதே கிடையாது. கலெக்டர்ஸ் கலெக்ட் பண்ணுற வாட்ச் எனக்கே வந்து லக்கில் வந்து கிடைச்சிருக்கு. மேபி தம்ப்நெயிலில் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். வாட்ச் எந்தூசியஸ்ட்டாக இருந்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணலாமா? என்னடா போட்டு உடச்சிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா இது ரக்கட் வாட்ச், ரக்கட் அன்பாக்சிங் பண்ணலாம். அன்பாக்சிங் முன்னாடி குயிக்கான ஒரு விஷயத்தை பற்றி பேசிட்டு போயிடலாம். இன்னும் சில மாதத்துல எனக்கு மேரேஜ் பிளான் வந்து பண்ணியிருக்கோம். உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்காக மிஸ்ஸியாக ஹெக்டிக்காக அங்கங்கே அலைஞ்சிட்டே வந்திருக்கேன். இந்த மிஸ்ஸி ஸ்கெடியூல்லேருந்து என்னை காப்பாற்றுறதுக்காக மாமாத்துலேருந்து ஃப்ரேக்ரன்ஸ் வந்து இருக்குது. இந்த ஃப்ரேக்ரன்ஸ் என்னை பிஸியான ஸ்கெடியூல்லேருந்து எஸ்கேப் பண்ணி நேச்சருக்குள்ளேயே வந்து கூப்பிட்டு போகுது. அது ரொம்பவே ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. இன்டு தி வேவ்ஸ் இதை ஒன்ஸ் ஸ்ப்ரே பண்ண உடனே நம்மளை அப்படியே கடலுக்கே வந்து கூப்பிட்டு போயிடும். அக்வாட்டிக்கான ஃப்ரேக்ரன்ஸ், ரொம்பவே டிலைட்ஃபுல்லான ப்ரீமியம் ஃப்ரேக்ரன்ஸ். அப்படியே கடல் பக்கத்தில் உட்காந்து வேவ்ஸை ரசிக்கிற மாதிரி ஃபீல் வந்து கிரியேட் ஆகும். ரொம்பவே ப்ரீமியமான எலகண்ட்டான ஃப்ரேக்ரன்ஸ். அண்ட் இது ரொம்பவே லாங் லாஸ்டிங் கூட. ரொம்ப முக்கியமாக ஸ்கின்னுக்குமே வந்து சேஃப். இது டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் ப்ராடக்ட், மேட் சேஃப் சர்டிஃபைட் ப்ராடக்ட். ஸ்கின்னுக்கு எந்த ஒரு அலர்ஜியுமே வந்து வராது. இதுலேயே இன்னொரு வேரியண்ட்டுமே இருக்குது, இன்டு த வுட்ஸ். இதை அடித்து அப்படியே காட்டுக்குள்ளே போன மாதிரி ஃபீல் வந்து கிடைக்கும். இதுவுமே ஒரு ப்ரீமியம் ஃப்ரேக்ரன்ஸ், ரொம்பவே யூனிக்கான ஹாட்டான ஒரு ஃப்ரேக்ரன்ஸ். அண்ட் இந்த 2 ஃப்ரேக்ரன்ஸுமே டிலைட்ஃபுல்லான ப்ரைஸ்லேயுமே வந்து கிடைக்குது. நம்மளோட எவ்ரிடே யூஸுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கும். காலையில் அடிச்சுட்டு போனால் அந்த ஃபுல் டேக்கு வந்து ரிட்டன் வீட்டுக்கு வர வரைக்கும் இதோட ஃப்ரேக்ரன்ஸ் வந்து இருக்கும். அண்ட் மாமா நம்மளோட கன்சர்ன்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. நம்ம ஃபீட்பேக் எல்லாம் கேட்டு அவங்களோட ஆனியன் ரேஜை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நம்ம சொல்கிறத கேட்டு அவங்க ரிசர்ச் எல்லாம் இன்னுமே பெட்டர் பண்ணி ப்ராடக்ட்டையுமே தரமாக வந்து கொடுக்குறாங்க. அது உண்மையாகவே பாசிட்டிவான விஷயம். இந்த 2 ஃப்ரேக்ரன்ஸுமே எவ்ரிடே யூஸுக்கு பர்ஃபெக்டாக வந்துருக்கும். நம்ம எல்லாருக்கிட்டையுமே மஸ்ட் வந்து இருக்கணும். இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மாமாத் வெப்சைட்லேயே மாமாத் ஆப்லேயும் வாங்கும்போது Sara2024 கோட் யூஸ் பண்ணுங்க, 20% டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். இதை தவிர அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்கா, பர்பிள் ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. அண்ட் மாமாத் ஸ்டோர்ஸ்லேயுமே வந்து கிடைக்கும். இப்போ நிறைய ஸ்டோர்ஸ் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் டைம் ஒரு ஸ்டோரை பார்த்தீங்கன்னா மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இது ஒரு பெஸ்ட்டான ஃப்ரேக்ரன்ஸ், மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து லைக் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் வாட்ச் ஒரு லிமிடெட் எடிஷன் வாட்ச். இந்த வாட்ச் ஒரு ஜாப்பனீஸ் மேனுஃபேக்சர், ஃபுல் அண்ட் ஃபுல் ஜப்பான்லேயே பண்ணது. இதை 11,145 ரூபாய்க்கு எம்ஆர்பி பிரைஸ்க்கே தான் வந்து வாங்கினேன். கோயம்புத்தூரில் ஜிம்சனில் வந்து வாங்கியிருந்தேன். மற்ற இடத்துலலாம் கிடைக்கிறது கிடையாது. அஃபிஷியல் ஸ்டோர்லேயே வந்து சால்ட் அவுட் தான். வெளியே மார்க்கெட்லலாம் செக் பண்ணி பார்த்தா 20-30,000 ரூபாய்க்கு வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோ யூனிக்கான ஒரு வாட்ச், கலெக்டபிளான வாட்ச். எனக்கு எம்ஆர்பி கிடைச்சது ரொம்பவே ஒரு லக்குன்னு சொல்லுவேன். சரி, பேசிகிட்டே இல்லாமல் இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா GA2100 MNG 2ADR 2100. ரொம்பவே ஃபேமஸான ஒரு சீரிஸ். கேஷுவலில் நிறையா மாடல்ஸில் வந்து இருக்குது. அதுலேயும் இந்த மாடல் ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஒரு மாடல். அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். இது ஒரு மாங்கா சீரீஸை இன்ஸ்பயர் பண்ண ஒரு வாட்ச். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மாங்கா லவர் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. பர்சனலாக நான் ஒரு அனிமே லவர். நான் மாங்கா படித்தது கிடையாது, பட் அதை பற்றி பேசிக்காக சில ஐடியாஸ் எல்லாமே வந்து இருக்குது. டிசைன் பக்காவாக இருக்குது. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எப்பவும் போல் மேனுவல்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது நமக்கு வேணாம். பாக்ஸை எடுத்து வச்சுட்டு இதை ஓரமாக தள்ளி வச்சிடலாம். எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு. அந்த மாங்கா பேப்பர்லலாம் இந்த மாதிரி அவுட்லைன்ஸில் தான் வரைவாங்க. ஸோ அதை எக்ஸாக்டாக பாக்ஸில் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்க. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பூம், மாங்காவில் வந்து இதை பூம்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதோட டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணுவோம். அப்பா, வாட்ச் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. மொத்தம் 2 கலர்வே வந்திருக்கு, ஒயிட்டு ப்ளூ. பட் இந்த ப்ளூ பார்த்த உடனே எனக்கு வாங்கணும்னு தோணின ஒரு கலர். அவ்வளோ அழகாக வந்திருக்கு. ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுக்காயிரும். இந்த எக்ஸாக்டாக காமிக் மாடல்லே இருந்தாலும் ப்ளூ வந்து நமக்கு செட் ஆகும், பர்ஃபெக்டாக வந்து இருக்கும். இது வந்து பேபி ப்ளூ. இந்த டிசைனில் எனக்கு பிடிச்சதே வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளூவில் இது என்ன காமிக் பேப்பர் எடுத்து கையில் கட்டுறோமா அப்படிங்கிற ஃபீல் வந்து கிரியேட் ஆகும். இதோட ஸ்ட்ராப்பை பாருங்களேன், இது வாட்ச் மாதிரியே தெரியுது. பக்கத்தில் ஒரு கலர் பேப்பர் வச்சோம்னா இது ஏதோ பேப்பர் டிசைன், ஏதோ ஆர்ட் ஒர்க் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பியூரான ஒரு ஆர்ட் ஒர்க், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து இருக்குது. அந்த வார்லெல்லாம் ஏதோ பெயிண்ட் பண்ண மாதிரி டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. செமையாக இருக்குங்க, வேறு லெவலில் வந்துருக்கு. அந்த ப்ளூக்கும் பிளாக் அவுட்லைனுக்கும் பட்டையை கலப்புது. மெயினாக டயலில் வந்து நோட் பண்ணிங்கன்னா ஜி-ஷாக் லைட் இந்த மாதிரி ஏரியா எல்லாமே ஒயிட்டில் பிளாக் அவுட்லைன் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. உள்ள இன்னும் டயல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் எஃபெக்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ட்ராயிங் எஃபெக்டில் வந்து கொடுத்துருக்காங்க.
முள்ளெல்லாம் வந்து அந்த ரெட் கலர்லேயும் ஒயிட் கலர்லேயும் அவ்வளோ கான்ட்ராஸ்ட்டாக அவ்வளோ அழகாக வந்திருக்கு. இது ஒரு நெகட்டிவ் டிஸ்பிளே தான், பட் இந்த வாட்ச்க்கு இந்த நெகட்டிவ் டிஸ்பிளே ரொம்பவே அழகாக வந்து எடுத்துக்காட்டுது. பார்க்குறதுக்கு அந்த பிளாக் இருக்கிறதுனால அவ்வளோ சூப்பராக வந்து இருக்குது. அண்ட் இந்த கேலண்டர் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீச் பபிள், இந்த மாங்காலெலாம் பேசும்போது இந்த மாதிரி ஒரு பபிள் தான் வந்து போடுவாங்க. ஸோ அந்த டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவரால் இது ஒரு பர்ஃபெக்டான ஆர்ட்னு வந்து சொல்லுவேன். கலெக்டர்ஸ் எல்லாருமே கலெக்ட் பண்ணுற ஒரு வாட்ச் எனக்கு கிடைச்சது அகைன் ஒரு லக்கு தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற GN200 இருக்கிற எல்லா ஃபீச்சருமே வந்து இருக்குது. ரொம்ப முக்கியமாக மூடில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் டைம் பார்த்துக்கலாம், ஸ்டாப் வாட்ச் பார்த்துக்கலாம், டைமர் பார்த்துக்கலாம், அலாரம் பார்த்துக்கலாம். மொத்தம் 5 அலாரம் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஒரு பர்ஃபெக்டான வாட்சுங்க. இதை விட என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. பின்னாடியுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூம் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ரெசினில் நல்ல குவாலிட்டியான ரெசினில் வந்து கொடுத்துருக்காங்க. பட்டைய கலப்புது வாட்ச் ஓவராலாக. அண்ட் இந்த லைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணி பார்த்தேன். நைட்டில் லூம் வந்து இருக்கும், முள்ளில் வந்து லைட் எரியும், ரேடியம் எஃபெக்டாக வந்து இருக்கும். அதுவுமே நமக்கு மணி பார்க்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த லைட்டுமே நைட் டைமில் அவ்வளோ சூப்பராக விசிபிளாக வந்து தெரியுது. இது ஒரு பர்ஃபெக்டான வாட்ச். என்ன சொல்லணும், பியூட்டிஃபுல்லாக இருக்குது, செமையாக இருக்குது. கையிலையுமே வேர் பண்ணி காட்டுறேனே, கையில் பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம இந்தியன் ஸ்கின் டோனுக்கு அவ்வளோ பட்டையை கலப்புது. நம்ம வேர் பண்ணிட்டு போனோம்னா கண்டிப்பாக எல்லாரோட அட்டென்ஷன் நம்ம மேலே தான் இருக்கும். இது எல்லா அக்கேஷனுமே வேர் பண்ணிட்டு போக முடியுமான்னு கேட்டால் கிடையாது. ஒரு ஸ்ட்ரீட் ஸ்டைல்லாம் போடும்போது, ஒரு ஃபன்னாக வந்து போடும்போது இது பர்ஃபெக்டாக வந்து இருக்கும். முக்கியமாக எனக்கு இந்த வாட்ச் இருக்கணும்னு தோணுச்சு, வாங்கிட்டேன். ரொம்பவே ஸ்லீக்காக இருக்குது. மற்ற G-Shock மாதிரி ரொம்ப பல்கியாக இல்லாமல் ஸ்லீக்காக கொடுத்துருக்காங்க. ஓவரால் கையில் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், வாட்ச் மாதிரி எதாவது ஃபீல் க்ரியேட் ஆகுது உங்களுக்கு. இது பொம்மை வாட்ச் மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான வாட்ச். இப்போ செக் பண்ணி பார்த்தேன் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி. ஒரே ஒரு வாட்ச் மட்டும் உங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து கிடைக்குது. அது யாரோ ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்காமல் விட்டுருப்பாங்க. இன்கேஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வாட்ச் கலெக்டராக இருந்தீங்கன்னா வாங்குங்க. ரெகுலர் வியருக்கு இதை வியர் பண்ண முடியாது, பட் ஒரு பியூட்டிஃபுல்லான வேறு லெவல் வாட்ச். செகண்ட் வாட்ச் G-Shock வாட்சஸ்லேயே அதிகமாக சேல் ஆகிற ஒரு வாட்ச். கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாக்ஸே அவ்வளோ க்யூட்டாக வந்து இருக்குது. இது வந்து MRP ப்ரைஸ் 8000 வந்து வருது. நான் வாங்கினது 6000 வந்து வாங்கியிருந்தேன் ஆஃபரில். கரெக்டாக அமேசானில் இந்த இடத்துல ஒரு ஸ்டிக்கரை கொடுத்து விட்டாங்க. அதை பிரித்த உடனே இந்த இடம்லாம் வந்துருச்சு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அமேசான் டீல் பண்ணால் நல்லாயிருக்கும். முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் இந்த இடத்துல இருக்கும். MRP டீட்டெயில்ஸ் எல்லாமே அது எல்லாமே போயிருச்சு. பாருங்கள், பின்னாடி பாக்ஸுமே டேமேஜ் ஆகிருக்கு அந்த ஸ்டிக்கர்னால. ஓகே, சேஃப்டிக்காக பண்ணியிருக்காங்க, பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து டீல் பண்ணியிருக்கலாம். சரி, வாட்சை பற்றி பேசுவோம். இந்த வாட்ச் எங்கள் மாடல் நம்பர் DW5600BB, ஒரு பியூர் பிளாக் வாட்ச். இந்த வாட்சை நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து கட்டியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு BTS, பெண்களின் கனவு கண்ணன் BTSலேருந்து வியோ, அப்புறம் இன்னொருத்தர் பேர் என்ன, ஜங்குக், 2 பேருமே வந்து கட்டியிருக்காங்க. அதை தவிர பிளாக் வீடோ படத்தில் ஒயிட் வீடோ வருவாங்கள்ல, அவங்க தங்கச்சி, அவங்களுமே வந்து கட்டியிருக்காங்க. ஸோ பாக்ஸே வந்து அவ்வளோ சூப்பராக வந்துருக்கு. ஒரு மெட்டல் பாக்ஸு நல்ல எக்ஸகன் டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பிளாக்கு, ரெட்டு, ஒயிட்டுக்கு பர்ஃபெக்டாக வந்துருக்கு. பாக்ஸோட குவாலிட்டி நல்லா இருக்குது. பாக்ஸ் இருக்கட்டும், வாட்சை பார்ப்போம். இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் நானே பார்க்க போகிறேன். உள்ள வாரண்டி கார்டு, மேனுவல்ஸ் இருக்குது, தூக்கி ஓரமாக போட்டுருவோம். உள்ள ப்ரொடெக்டிவாக ஒரு ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்ல விஷயம். பிளாஸ்டிக் ரேப்பரில் வந்து சுற்றிருக்காங்க. வேற லெவலில் இருக்குது. இது பிளாக்கா, என்ன பிளாக் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. சூப்பரான இருக்குங்கிற வார்த்தையே வந்து வரமாட்டேங்குது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு வாட்ச், ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு வாட்ச். அதனால தான் இது அதிகமாக செல் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது, ரொம்ப பல்கியாக அப்படியெல்லாம் கிடையாது. என்னங்க இவ்வளோ அழகாக இருக்குது வாட்ச்சு. நான் எந்த வாட்ச் ஓப்பன் பண்ணும்போதுமே அழகாக இருக்குது, இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ஃபீல் பண்ணது கிடையாது. ஈவன் அந்த கேஷியோ மாங்கா எடிஷனை விட எனக்கு இதை பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சிருச்சு. அவ்வளோ சூப்பராக வந்துருக்கு. நான் டெய்லி வியருக்காக தான் வாங்கியிருக்கேன். எப்போவுமே iWatch கட்டிட்டு போவேன். அது லாஸ்ட் 2 டைமில் ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு. நான் ரெகுலர் வியருக்கு iWatch தான் மேக்ஸிமம் வந்து கட்டுவேன். ட்ரெஸ்ஸி அக்கேஷனுக்கு தான் மற்ற வாட்சஸ் எல்லாமே வந்து கட்டுவேன். அது ஸ்க்ராட்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. G-Shock பற்றி சொல்லவா வேணும், என்ன பண்ணாலும் ஒன்றும் ஆகாது. இதுக்கு நான் போய் எடுத்துகிட்டு வரேன். இப்போவே டேபிள் மேலே தான் போட்டேன், அது தவறு கீழே விழுந்துருச்சு. ஒன்றுமே ஆகாது. நான் தட்டுறதெல்லாம் சும்மாங்க, லாரியை விட்டு எதுனா கூட இதுக்கு எதுவும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இதுவுமே வாட்டர் ரெசிஸ்டன்ட், கிட்டத்தட்ட 20 பாருக்கு, அதாவது 200 மீட்டருக்கு வந்து இருக்கும். அந்த வாட்ச் தான் கேஷுவல் மேக்ஸிமம் எல்லாமே 200 மீட்டர் வாட்டர் ரெசிஸ்டன்ட் வந்து கொடுக்கும். கேஷுவல் கிடையாது. G-Shockல பியூட்டிஃபுல்லான ஒரு வாட்ச். நேரில் பார்க்குறதுக்கு பட்டைய கலப்புது, கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, பட் நேரில் வேறு லெவல் வாட்சுங்க. மஸ்ட் பைன்னு வந்து சொல்லுவேன். பட்ஜெட் இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. இதோட ரிஃப்ளெக்ஷனாக இருக்கட்டும், மேலே வந்து ப்ரொடெக்டிவ் வந்து கொடுத்துருக்காங்க, கீழே விழுந்தால் டிஸ்பிளேல அடிப்படக்கூடாதுன்ட்டு. ஸோ அந்த போட்டு தட்டணும்னு தோணுதுங்க. மற்ற வாட்சில் இப்படி கேர் பண்ணுவோமா ஃபஸ்ட் டைம்லேயே. அவ்வளோ சூப்பராக வந்துருக்கு. ப்ரொடெக்ஷனுக்காக அந்த
கொடுத்துருக்கிற அந்த ஒரு டிசைனுமே கொஞ்சம் மேலே இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக வந்துருக்கு. சைடில் பட்டன்ஸுமே ஈஸியாக கிளிக் பண்ண முடியாத மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நம்ம தெரியாமல் தான் கிளிக் பண்ணிடுவோம்ல, அதனால கரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமாக இந்த டைம் அட்ஜஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நல்லா உள்ளே வந்து கொடுத்துருப்பாங்க மற்றதை விடவும். ஏன்னா தெரியாமல் கிளிக் பண்ணி டைம் எல்லாம் மாற்றி ஃபன் ஆகிறதுக்கு பதிலாக இப்படி சேஃப்டியாக கொடுத்துருக்கிறதுக்கு பெஸ்ட்டு. பின்னாடியுமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து கொடுத்துருக்காங்க. ரப்பரோட குவாலிட்டியுமே அவ்வளோ சூப்பராக வந்து இருக்குது. ஓவராலாக இது பெஸ்ட்டான வாட்ச்னு சொல்லுவேன். மற்றபடி லைட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. லோ லைட்டில் எல்லாமே பெட்டராக வந்து கண்டிப்பாக இருக்கும். அதெல்லாம் விடுங்க, நம்ம டெய்லியும் கட்டிட்டு போனோம்னா பட்டையை கலப்போம். காலேஜுக்கு கட்டிட்டு போகலாம், ஆஃபீஸுக்கு கட்டிட்டு போகலாம், இல்லை கேஷுவலாக வெளியே போகும்போது கட்டிட்டு போகலாம். அவ்வளோ சூப்பராக வந்துருக்கும். கையில் கட்டி காட்டுறேன். கையிலையுமே சூப்பராக வந்துருக்கு. ரொம்ப பல்கியாக இல்லாமல் கரெக்டாக வந்துருக்கு. ஓவரால் இந்த ஆல் பிளாக் லுக்கே நம்ம எல்லாருக்குமே செட் ஆகும். டைமெல்லாம் இன்னும் கரெக்டாக செட் பண்ணல. வாட்ச் சூப்பராக இருக்குங்க. ஸ்டைலாக வந்துருக்கும். வெளியே வேர் பண்ணும்போதுமே பர்ஃபெக்டாக வந்துருக்கும். ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். நீங்கள் ஒரு 7,000 10,000 ஒரு நல்ல வாட்ச் வந்து பார்த்துருக்கேன். டெய்லி வியர் பண்ணுறதுக்கு பார்த்துட்ருக்கேன். அண்ட் ரொம்பவே ஸ்ட்ராங்கான, ரொம்பவே ப்ரொடெக்டிவான, ரொம்பவே கூலான வாட்ச் பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த வாட்சை வந்து மஸ்ட்டு வந்து கன்சிடர் பண்ணுங்கள். இதோட லிங்க் வந்து கீழே வந்து கொடுத்துருக்கேன். ஆஃபர் டைமில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்பவே வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். அவ்வளோதான் இந்த அன்பாக்சிங். இந்த 2 வாட்சில் உங்களுக்கு எந்த வாட்ச் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எதை நீங்கள் வாங்குறதா இருந்தால் வாங்குவீங்க, இல்லைனா உங்களோட ஃபேவரட் வாட்ச் எதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டேக் கேர் பாய்ஸ்.